இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து இகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் ஆட்டோகேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர். ஸோ ஆட்டோகேட் அப்படின்ற சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதே மாதிரி தான். அதில் வந்து நம்ம மெக்கானிக்கல் அண்ட் சிவில் ட்ராயிங்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். இதில் என்ன பண்ணுவோம்னாக்கா எக்ஸ்ட்ரா வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் பேனல், ஸோ பிஎல்சி பேனல், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இதில் டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக பண்ணது தான் இந்த ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற சாஃப்ட்வேர். சரி, இந்த சாஃப்ட்வேர் யாரெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, மெயின்டெனன்ஸ் சைடில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஎல்சி சைடில் ஒர்க் பண்ணுறவங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட், இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்க, ஸோ இதில் வந்து முக்கியமாக ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் இது படித்த வேலை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நிறைய வந்து எடுக்கிறாங்க. என்னென்னா நார்மல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வரைக்கும் அவங்களுடைய பிஎல்சி பேனலாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுடைய பிளான்ட்டோட எலக்ட்ரிக்கல் லே அவுட்டாக இருக்கட்டும், எல்லாமே டிஜிட்டலைசேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிஜிட்டலைசேஷன் பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நார்மலாக வந்து ஒரு பேப்பரில் அவங்க வந்து ஒரு சர்க்யூட் ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு பேனலோட சர்க்யூட் வந்து ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு நார்மல் சர்க்யூட்டை வந்து அப்படியே வந்து ஒரு வேர்டில் வச்சோ இல்லை ஏதாச்சும் லைன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ இப்போ வந்து எல்லாமே ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் பேஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற சர்க்யூட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோஸில் வந்து ஒன் பை ஒன்னாக ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சீரீஸாக தான் இருக்க போகுது. நான் இந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கப்புறம் வர வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்க போகிறது ஆட்டோகேட் பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆட்டோகேட் பேசிக்ஸ் அப்படின்றது ஆட்டோகேடோடைய இன்ட்ரொடக்ஷன் நம்ம என்ன கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி வந்து ஆட்டோகேட் பேசிக்ஸ் அப்படின்றது வந்து ஆட்டோகேடோட சாஃப்ட்வேரில் இருக்குது. ஸோ மெனுனா என்ன, அப்புறம் வந்து ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்க போகுது, அப்புறம் வந்து மவுஸ் அண்ட் கீபோர்ட் ஷார்ட்கட் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா, பேசிக்ஸ் அவங்களுக்கு கிடச்சிடும் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிமேட்டிக். ஸோ ஸ்கிமேட்டிக்கில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா, ஒரு ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் போட போகிறீங்க. ஸோ ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்தாங்கன்னா அந்த சர்க்யூட் டயக்ராம் எப்படி நீங்கள் வந்து ஆட்டோகேடில் வரைகிறது, ஸோ அந்த காம்பனன்ட்ஸில் எங்கே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஒயருக்கு வந்து எப்படி நம்ம ஆட்ரிபியூட்ஸ் நம்பரிங் கொடுக்குறது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிமேட்டிக்கில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பேனல். ஸோ பேனலில் வந்து நம்ம அதே மாதிரி தான் பேனல் டிசைனிங்கில் எப்படி பண்ணுறது, ஸோ பேனல் டிசைனிங் எப்படி பண்ணுறது, அதோடைய காம்பனன்ட்ஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, அது எங்கேருந்து எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேனல் டிசைனிங்கில் பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து இந்த 3 திங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து செப்பரேட் வீடியோஸாக உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம ஆட்டோகேட் பேசிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்டோகேட் பேசிக்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு ஆட்டோகேட் இப்போ தான் புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோகேட்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேசிக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர்லையுமே ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல்லையும் அதே பேசிக்ஸ் தான், ஆட்டோகேட் மெக்கானிக்கல் ஆட்டோகேட்லேயும் அதே பேசிக்ஸ் தான், சிவில் ஆட்டோகேட்லேயும் அதே பேசிக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டோகேடோட பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ஆட்டோகேடையுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்டோகேட் பேசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கிமேட்டிக் போகலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பேனல் போகலாம். இல்லை ஆல்ரெடி எனக்கு வந்து ஆட்டோகேட் பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கிமேட்டிக் வீடியோ நான் போடுவேன். ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ்னு வரும்போது மெனுனா என்ன, ஸோ அந்த மெனுலேருந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜில் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுஸ் அண்ட் கீபோர்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம யூஸ் பண்ண போகிறது மவுஸ் அண்ட் கீபோர்ட் தான்.
ஸோ அதுலேயும் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோகேடில் இன்னும் வந்து இதாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் பேசிக்ஸ் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோகேட்லேயே ஹோம் டேப் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. ஸோ நிறைய டேப்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க மெனூஸை. ஸோ அதில் வந்து ஹோம் டேப்பை உங்களுக்கு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டேப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட். ஸோ நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மோட்ஸ்லாம் என்னென்ன, ஸோ அதோட யூஸ் என்ன, அது எப்படி நம்ம செட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோகேட் பேசிக்ஸில் கவர் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு தான் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்கிமேட்டிக் போவேன். ஸ்கிமேட்டிக் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பேனலில் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படி வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் மெனுவில் சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓப்பனிங், ஒரு ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ஃபைலை வந்து எப்படி புதுசாக ஓப்பன் பண்ணுறது, இல்லை ஏற்கனவே ஒரு ஃபைல் என்கிட்ட இருக்குது, ஸோ அதை நான் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு சேவ் டயக்ராம் பண்ண ஃபைல் நான் எப்படி சேவ் பண்ணுறது, அப்புறம் சேவ் பண்ண வேண்டிய ஃபைல் வந்து நான் வேறு ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் டாக்குமெண்ட்டில் சேவ் ஆகும். ஸோ டாக்குமெண்ட்டில் வேணாம், நான் வந்து வேறு ட்ரைவில் சேவ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து டி ட்ரைவில் சேவ் பண்ணணும், இல்லை இ ட்ரைவில் சேவ் பண்ணணும், இல்லை வேறு ஒரு ஃபோல்டர் நான் அதுக்குன்னு தனியாக க்ரியேட் பண்ணி அதில் சேவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஒரு டயக்ராம் நம்ம வரைஞ்சிடும் அப்படின்னாக்கா அந்த டயக்ராம் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம எல்லோரும் சென்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம டிராயிங் ஃபைல் வரைஞ்சிட்டு அதை அப்படியே நம்ம வந்து மற்றவங்களுக்கு அனுப்ப முடியாது. அமிச்சாக்கா அவங்களுக்கிட்டேயும் ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் அது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நான் வந்து அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு ஆட்டோகேட் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக். ஸோ இந்த பேசிக் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோகேட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பேசிக் ஃபஸ்ட் நான் எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குயிக் அக்சஸ் டூல் பார்னா என்ன, அப்புறம் வந்து அதை எப்படி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆட்டோகேட் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் 2020. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஐக்கான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் எப்போலாம் சிஸ்டம் வந்து இது லோட் ஆகுதோ இல்லை ரொம்ப டைம் எடுக்குதோ அப்போலாம் நான் பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்த உடனே காமிக்கிறேன். ஸோ என்னோடய சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஸோ ஹோம் பேஜ் அப்படின்னும் போது எனக்கு ஸ்டார்டிங்கில் ப்ராஜெக்ட், அதாவது ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வர பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் நான் வந்து ஸ்டார்ட் ட்ராயிங் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு புது ட்ராயிங் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் ட்ராயிங் ஷீட் அப்படின்னு நம்ம தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஷீட்டுமே வச்சு ஒரு ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ட்ராயிங் ஷீட் அப்படின்னும் போது ட்ராயிங் ஷீட் ஓப்பன் பண்ணுறது ஸ்டார்ட் ட்ராயிங் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய ஒர்க் ஏரியா இது தான். ஸோ இந்த ஏரியாவில் தான் என்னோடய ட்ராயிங்கை நான் வந்து வரைய போகிறேன். ஸோ மவுஸ் கர்சர் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து 4 கிராஸ். ஓகேங்களா? ஸோ இது கிராஸ் ஹேர் கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ் ஹேர் அப்படின்னாக்கா இது வந்து கிராஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால அது சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இது இந்த ஷீட்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ட்ராயிங் வந்து நான் வரைய போகிறேன். ஸோ அது எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்காக இருந்தாலும் சரி இல்லை மெக்கானிக்கல் ட்ராயிங்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஆட்டோகேட் பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் இந்த மெயின் மெனு பற்றி சொல்ல போகிறேன். ஸோ மெயின் மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் கார்னரில் இருக்கும். ஸோ டாப் கார்னர் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னு சொல்லிட்டு ஆட்டோகேட் சிம்பிள் இருக்கும். அதுவே ஒரு ஐக்கான் தான். அது பக்கத்தில் வந்து ட்ராப் டவுன் மெனு மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும், மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இந்த மெயின் மெனுவில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ, ஓப்பன், சேவ், சேவ் ஆஸ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், பப்ளிஷ், பிரிண்ட்,
drawing utility close. ஓகேங்களா. ஸோ இதை மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நியூ. ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நியூ ட்ராயிங் கொடுத்து ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்காம இங்கே வந்துட்டு நியூ ட்ராயிங்கும் கொடுக்கலாம். இல்லை ஏற்கனவே நான் ட்ராயிங் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓப்பன் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் கொடுக்கலாம். சேவ் ஆஸ் அப்படின்றது வந்து நான் வேறு ஒரு இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் ஆஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இல்லை வேறு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் சேவ் ஆஸ் கொடுத்து நம்ம வேறு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் அப்படிங்கும்போது வேறு ஒரு ஃபைல்லேருந்து நம்ம வந்து இதில் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்னும் போது நான் வந்து இந்த ட்ராயிங் ஃபைலை வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட்டில் பிடிஎஃப் ஆப்ஷன் கொடுத்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ். ஸோ இந்த ட்ராயிங் ஷீட் நான் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் ட்ராயிங் ஷீட்டா இல்லை ஆல் ட்ராயிங் ஷீட்டான்னு கேட்கும். ஸோ எல்லாமே நான் வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல் ட்ராயிங் ஷீட்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிற எல்லா ட்ராயிங் ஷீட்டுமே க்ளோஸ் ஆகிடும். கரண்ட் ட்ராயிங் ஷீட்னா நான் இப்போ எந்த ட்ராயிங் ஷீட்டில் இருக்கணும் அது மட்டும் க்ளோஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் மெனுவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நியூ ட்ராயிங் இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த டெம்ப்ளேட்னா என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ஐஇசி அப்படின்ற டெம்ப்ளேட் நான் வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஇசி ஸ்டாண்டர்டில் இருக்கிற டெம்ப்ளேட் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணணுன்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த கார்னரில் உங்களுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த டேபிள் வேறு ஒன்றும் இல்லை, இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணால் இந்த டேபிள் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வேறு டெம்ப்ளேட் இருக்குது, அந்தந்த டெம்ப்ளேட்க்கு ஏற்ற மாதிரி டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டெம்ப்ளேட்டில் டேபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ டெம்ப்ளேட்னு என்னன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஓகேங்களா. சரி, இப்போதைக்கு மெயின் மெனுவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நியூவில் ட்ராயிங் ஷீட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பன்னா ஆல்ரெடி இருக்கிற ட்ராயிங் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸ்னால் வேறு ஒரு இடத்துல சேவ் பண்ணணும், இல்லை வேறு ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணால் சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிடிஎஃபாக ஒரு ஃபைலை சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ராயிங் ஃபைலை வந்து டேரெக்டாக இன்னொருத்தவங்களுக்கு அனுப்ப முடியாது. ஸோ அமிச்சா என்னாங்கன்னா அவங்ககிட்டையும் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இதே வந்து நம்ம பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி ஒரு சர்க்கியூட்டியோ இல்லை வந்து ஒரு ட்ராயிங்கை நம்ம அமிச்சோம் அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பிடிஎஃபாக அவங்களுக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டில் பிடிஎஃப் பண்ணி நம்ம வந்து அமுச்சிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயம். இப்போ நம்ம குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னா என்னென்னா இப்போ நான் மெனுவில் வந்து ஒரு விஷயத்தை ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன், மெனுவில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூவில் போயிட்டு ட்ராயிங் க்ரியேட் பண்ணேன். ரைட்டுங்களா. ஸோ இதே நான் வந்து ஒரே கிளிக்லேயே நான் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஒரே கிளிக்லேயே நான் வந்து இப்போ 2 கிளிக் ஆகுது இல்லையா. ஸோ மெனு ஒரு கிளிக்கு, நியூ ஒரு கிளிக் ஆகுது. ஸோ இதை வந்து நான் ஒரே கிளிக்லேயே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெனுவுக்கு பக்கத்தில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மெனு பார்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்னென்னா இது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஒரே கிளிக்லேயே ஒரு ஆப்ஷன் நான் வந்து பண்ணணும். ஒரே கிளிக்லேயே நான் வந்து ஒரு இது நான் யூஸ் பண்ணணும், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ, ஓப்பன், சேவ் ஆஸ். நம்ம ஃபைலில் என்னென்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து கஸ்டம் பண்ணிக்கலாம். கஸ்டம்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆப்ஷன்லாம் எனக்கு மேலே இருக்கணும், என்னென்ன ஆப்ஷன்லாம் எனக்கு வந்து மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டவுன், இந்த லாஸ்ட் குயிக் ஆக்சஸ் டூல் பார் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் எனேபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ டிக் மார்க்கில் இருக்கிறதெல்லாம் அந்த ஆப்ஷன்லாம் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் நியூ அந்த டேப் ஐக்கான் இங்கே இருக்குது. ஸோ ஓப்பன் டிக்கில் இருக்குது, அந்த ஓப்பன் ஐக்கான் இங்கே இருக்குது. ஸோ சேவ் அதே மாதிரி சேவ் ஐக்கான் இருக்குது. சேவ் ஆஸ் அதே மாதிரி சேவ் ஆஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து என்னென்னலாம் டிக் மார்க்கில் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கேயும் அந்த ஐக்கான்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரே கிளிக்லேயே உங்களோட ஃபங்க்ஷன் வந்து நடத்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது கீபோர்ட் ஷார்ட்கட்டும் இருக்குது, இருந்தாலும் மவுஸில் யூஸ் பண்ணும்போது
இது குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் நீங்கள் வந்து குயிக்காக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு லேயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு புதுசாக வேணும் அப்படின்னா நான் இதை ஒரு தடவை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லேயர் ஆப்ஷன் வந்து இங்கே ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் நான் எடுக்கணும். ஸோ எனக்கு சேவ் ஆஸ் ஆப்ஷன் வேணாம், சேவ் ஆப்ஷனே போதும் அப்படின்னா சேவ் ஆஸ் நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சேவ் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். சேவ் ஆஸ் இருந்தது வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மெனு பார் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு குயிக் ஆக்சஸாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதில் ஹோம் டேப்பில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு வீடியோவோட எண்ட்லேயும் நான் வந்து நான் யூஸ் பண்ண பிபிடி உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த பிபிடியில் உங்களுக்கு வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஓப்பனிங் எ ஃபைல் எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து நியூ ஃபைல் எப்படி பண்ணுறது, ஆல்ரெடி இருந்த ஃபைல் எப்படி பண்ணுறது, ஒரு ஃபைல் எப்படி சேவ் பண்ணி வேறு இடத்துல சேவ் பண்ணுறது, ஸோ ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ஷனில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்களே ஒரு தடவை. நெக்ஸ்ட் வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பாரை எப்படி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்றதை நீங்களே உங்களுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஆட்டோகேட் தெரியாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வர அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.